சென்னை கலவரத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்ட நடுக்குப்பம் மீன் மார்க்கெட்டை கட்டித்தர கோரி தொடரப்பட்ட வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக புகழேந்தி என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் தனது மனுவில் சென்னை நடுக்குப்பத்தில் உள்ள 1000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்த 300 கடைகளை கொண்ட மீன் சந்தை தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே மீன் கடைகளை அரசு மீண்டும் கட்டித்தர உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி SK கவுல் மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு மீன் சந்தையை மீண்டும் கட்டுவது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து பிப்ரவரி 9ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் இறந்த விவசாயி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க கோரியும் திருச்சியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் அரை நிர்வாண பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் எலியை வாயில் கவ்வியபடி பேரணியாக சென்றனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிச்சு மாநில சர்க்கார் 40,000 கோடியை கேட்டிருக்கு மத்திய சர்க்கார்ட்ட. ஆனால் மத்திய சர்க்கார் கொடுக்க மறுக்கிறாங்க. தமிழகத்தை வஞ்சிக்குது மத்திய சர்க்கார். தமிழக அரசு எங்களுக்கு வஞ்சிக்காத, எங்களுக்கு நஷ்டம் கொடு, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணு, எங்களுக்கு பேங்க் எல்லாம் எங்க ஜப்தி பண்றாங்க, ஜப்தி பண்றதை நிறுத்து, லாபகரமான விலையை கொடு. கூட்டணிக்காக ஏங்கி கிடக்க வேண்டியதும் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமும் காங்கிரசுக்கு இல்லை என அக்கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் வரும்போது பேச வேண்டிய விஷயம் என கூறினார். அதற்காக யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் காங்கிரசிற்கு இல்லை என குறிப்பிட்டார். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும், முழக்கமாக இருக்க வேண்டும். அதை சொல்ல ஏன் கூச்சப்படுகிறீர்கள்? அதை சொல்ல ஏன் பயப்படுகிறீர்கள்? யாருக்காக அச்சப்படுகிறீர்கள்? தேர்தல் கூட்டணி என்பது கூட்டணி வரும்போது பேச வேண்டிய விஷயம். கூட்டணிக்காக காலமெல்லாம் எப்போதும் யாருக்கும் அடிமையாக கிடக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக கிடையாது. ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் திருப்திகரமாக உள்ளதாக என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். சார், ட்ரெயினில் வந்து இப்போ அடிப்படை வசதினா ஒரு இது பாத்ரூம் போனால் தண்ணி வசதி இல்லை. அப்படி தண்ணி வசதி இருந்தாலும் அது வேஸ்ட்டாக வெளியே அதை சுற்றி தான் போகுது தவிர அது கரெக்டாக அந்த இதில் போக மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம். ட்ரெயினில் அடிப்படை வசதி வந்து முதல்ல பாத்ரூம் தண்ணி டாய்லெட்டுக்கு முதல்ல தேவை. ரெண்டாவது சீட்டு கீட்டு எல்லாம் நல்லா கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்குது வண்டி. எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி விட்டால் சார் நல்லாயிருக்கும். நிறைய பயணிகள் வராங்கன்னா அவங்க வந்து வெயிலில் தான் உட்காந்துருக்காங்க. அதே போல் சுத்தமாக வந்து க்ளீன் எதுவுமே கிடையாது. ஏன்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வராங்க. பட் ஒன்றுமே சுத்தம் கிடையாது, க்ளீன் கிடையாது. அதே போல் அந்த மதுரைக்கு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மத்தியானம் தான் வண்டி, இடையில எதுவுமே வண்டி கிடையாது. பஸ்ஸை பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. திண்டுக்கல் மதுரை போகிறவங்களாம் பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து ரெடி பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பயணிகள் வராங்க, தங்குற ரூம் வந்து ஒரு சேஃப்டி கிடையாது. பேசஞ்சர் பயணிகள் தங்குமறைன்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. ஆனால் தங்குமறையில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. போய் யாரும் இது பண்ணால் கூட திருடர்கள் அதிகமாக இருக்காங்க. அது அந்தளவுக்கு சேஃப்டி எதுவுமே பண்ணல. க்ளீனாக வச்சுக்கிற ஸ்டேஷனில் ஒரு பேர் திருச்சிக்கு. ஸோ அந்த இதில் இது நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நைட்டில் தான் நிறையா ட்ரெயின்ஸ் எல்லாம் வருது, இங்கே வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ அந்த வயசில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கூடலாம். அன்னைக்கு HTP வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிழற்குடையும் இல்லை, சரியாக இல்லை. வந்து போகிறவங்களுக்கு உட்காரத்துக்காண்டி அந்த பெஞ்சும் கிடையாது. பேசஞ்சருக்கு வந்து பாத்ரூம் வசதிலாம் கிடையாது. அதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். பாத்ரூம் போகிறதுக்கும் சரியான வசதி கிடையாது. மற்றபடி ஜனங்கள் போகிறதுக்கு வழி இல்லை. பூரா கம்பி இந்த கிரில் கட்டை போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. முதல்ல பெரிய சுதந்திரமாக இருந்துச்செல்லாம் போவாங்க வருவாங்க. இது வந்து இந்த விஐபின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எண்ணூர் துறைமுகம் அருகே கடலில் கொட்டிய டீசல் சென்னை திருவான்மியூர் வரை பரவியுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சென்னையை அடுத்த எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ஈரான் நாட்டின் கப்பலும் மும்பையிலிருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு எண்ணூர் நோக்கி வந்து கொண்டிருந்த டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலும் கடந்த 27ஆம் தேதி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டான் காஞ்சிபுரம் கப்பல் கடும் சேதமடைந்த நிலையில்
கப்பலில் இருந்து டீசல் வெளியேறி கடலில் மிதக்க தொடங்கியுள்ளது. இந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி தொய்வடைந்துள்ளதால் அது சென்னை திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இந்த எண்ணெய் படலத்தை முற்றிலுமாக அகற்றவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சூழியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அருகே தின்பண்டம் என்று நினைத்து எலி மருந்தை உட்கொண்ட 4ஆம் வகுப்பு மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரக்கோணத்தை அடுத்த மூதூர் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களான மோகன்தாஸ், சதீஷ், திவாகர் ஆகிய மூவரும் பள்ளிக்கு அருகிலுள்ள மைதானத்தில் பொட்டலம் ஒன்று கிடப்பதை கண்டுள்ளனர். அதை தின்பண்டம் என்று நினைத்து அவர்கள் உண்டுள்ளனர். சிறிது நேரத்தில் அவர்கள் மயங்கி விழுந்ததை அறிந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை மீட்டு அருகில் இருந்த மூதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்து முதலுதவி அளித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவர்கள் சாப்பிட்ட பொட்டலத்தை சோதித்து பார்த்தபோது அதில் எலி மருந்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எக்ஸ்பிரஸ் செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடன்.